விக்ரமோட அப்பா வந்து அவங்க அக்காவ வந்து "நீங்க போகாதீங்க. இங்கேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போங்கன்னு" சொன்னோனே, அவங்க வந்து யோசிக்கிறாங்க. உடனே வந்து ரங்கநாயகி சொல்றாங்க, "ஆமா எனக்கும் வந்து கடவுள் வந்து கனவுல வந்து சொன்னாரு. இங்கேயே இருந்து எல்லாத்தையும் முடிக்க சொல்லினோனே" எல்லாரும் அதிர்ச்சி அடையறாங்க. உடனே வந்து ரங்கநாயகி கிட்ட எல்லாருமே கேட்குறாங்க, "அப்போ என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னோனே, இப்ப 2ல 1 தொடணும். இது வேதா தான் தொடணும். நான் இருக்கணுமா வேணாமான்னு வேதா சொல்றது தான் முடிவு." அப்படின்ற மாரி வேதா கிட்ட கைய நீட்டுறாங்க. வேதா ரொம்ப பயத்துல சொல்றாங்க, "அப்போ வேதா இங்கே இருக்க சொல்ட்டா, அதே மாரி இங்கே இருக்க வேண்டியதுதான்." அப்படின்னு சொன்னோனே, "ஐய்யய்யோ! அந்த விரல தொட்டுருக்கலாமே" அப்படி சொன்னோனே, "அந்த விரலும் அதுவே தான் இருக்கும்" அப்படி சொல்லிட்டு கெஜா சொல்றாங்க. உடனே வந்து, "என்ன சொல்றீங்க அத்த?" அப்படின்னா, "ஆமா, அவங்கலாம் முடிவு எடுத்தா 2யும் ஒரே மாரி தான் எடுத்திருப்பாங்க. 2 விரலையும் ஒரே மாரி தான் நெனச்சுட்டு இருந்திருப்பாங்க. நீ எத தொட்டாலும் அத தான் அவங்க சொல்லுவாங்க" அப்படின்னோனே, உடனே வந்து, "என்ன அத்த இப்படி சொல்றீங்க?" "ஆமா, எனக்கு தெரியாதா என் அண்ணிய பத்தி" அப்படின்றாங்க. அடுத்து வந்து, "சரி ஓகே, நான் இங்கேயே இருந்து எல்லாம் முடிச்சுட்டு தான் போறேன்னு" சொன்னோனே, என்ன பண்றதுன்னு எல்லாரும் தவிக்கிறாங்க. இவங்க எப்போ இங்க இருந்து முடிச்சுட்டு போன்னு சொன்னா, அப்போ வேதாவோட நிலைமை என்ன வருது? எப்படி விக்ரம் வேதாவ வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பிரிச்சு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஹரிணி வந்து ஒரு ஐடியா குடுக்குறாங்க. இந்த மாரி வந்து ரங்கநாயகிக்கு பிடிச்ச மாரி நடந்துக்கிட்டா, கண்டிப்பா பாட்டி வந்து எல்லாத்தையும் மன்னிச்சு ஏத்துப்பாங்க. முக்கியமான விஷயம், அவங்களுக்கு இந்த கல்யாணத்த பத்தி சொல்லாதீங்க. ஆனா அவங்களே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருங்க. அப்போ அவங்கள பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணி வச்சா, அவங்க எப்படி பிரிக்க முடியும்? அப்படி சொன்னோனே, சூப்பரான ஐடியா குடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுக்கு ஏத்த வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முயற்சிகளும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாரி ரங்கநாயகி வரும்போது வந்து கரெக்ட்டா எண்ணெய வந்து ஊத்தி வைக்கிறாங்க. அதில கெஜா விழுந்துடுறாங்க. ரங்கநாயகிய வந்து காப்பாத்திடுறாங்க வேதா. அடுத்து வந்து ரங்கநாயகி இருக்கும்போது கரெக்ட்டா பூஜை பண்ண சொல்றாங்க. அதே மாரி பூஜையும் பண்றாங்க. வீடெல்லாம் ஃபுல்லா சாம்பிராணி போட்டு பூஜை பண்ணி எல்லாம் பண்றாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ரங்கநாயகி. அடுத்து வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து சாப்பாடு செய்யறது, அதுக்கப்புறம் வீட வந்து சுத்தமா வச்சுக்கிறது, எல்லா விஷயத்தையும் வந்து வேதாவ பண்ண வைக்கிறாங்க. வேதாவும் வந்து அவ்வளோ அழகா பண்றாங்க. அத பார்த்த ரங்கநாயகி ரொம்ப நல்ல பொண்ணா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சொல்றாரு, இதெல்லாம் வந்து எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. இன்னும் கூட அவங்க எதுவும் முடிவு எடுக்காம இருக்காங்க. அப்படி சொல்லவும் உடனே ஹரிணி சொல்றாங்க, சரி நீங்க 2 பேரும் விருப்பப்படுறீங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. என்ன சொல்ற ஹரிணி?" அப்படின்னோனே, "ஆமா, அண்ணனும் அண்ணியும் லவ் பண்ணா தான் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க." அப்படின்னு சொன்னோனே, உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க. உடனே வந்து விக்ரம் வந்து, "நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். வேதா நீ வந்து தயாரா இருக்கியா?" அப்படின்னோனே, "எதுக்காக?" அப்படின்னோனே, "வேற என்ன நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம் வேதா." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைறாங்க. உடனே வந்து சரி வேற வழி இல்ல. தன்விக்காக நம்ம பண்ணி தானே ஆவணும். நம்ம லவ் பண்ற மாரி நடிப்போம். அத பார்த்துட்டு வந்து அவங்க வந்து கண்டிப்பா மனசு மாறுவாங்க. நம்ம சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. என் மனசுல நீ இருக்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா வந்து அத்தை ஒத்துப்பாங்க. அப்படி சொன்னோனே, சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போ வந்து 2 பேருமே வந்து ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரியும், அதே டைம்ல வேதா இல்லாம தன்னால வாழவே முடியாதுன்ற மாதிரியும் வந்து ஓவரா வந்து அப்படியே வந்து ரொமான்ஸா வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காரு வேதா கூட விக்ரம். இதெல்லாம் பார்க்குறாங்க. நாயகி யோசிக்கிறாங்க. அப்போ விக்ரம் மனசுல ஆசை வந்துடுச்சு வேதா மேல. அப்போ வந்து பழைய வாழ்க்கை விக்ரம் டோட்டலா மறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து கெஜாவும் சொல்றாங்க, "ஆமா பழையபடி அவன் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா வந்து வேதா வந்து அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி?" அப்படின்னோனே, "வேதாவா? அவ வந்து வேலைக்காரியாச்சே! ஐய்யய்யோ! இந்த வேலைக்காரின்னு சொன்ன விஷயம் இவ்ளோ பெருசா இருக்கே! நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இதுதான் வந்து இடிக்குதே! நான் ஏன் தான் அந்த வார்த்தைய சொன்னனோ! இப்ப பாருங்க, நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே இந்த வேலைக்காரி ஆயிடுச்சு. அண்ணி வேலைக்காரியா இருந்தா என்ன? வேலைக்காரினா வேலைக்காரி இல்ல நீ கேர்டேக்கர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. என்ன சொன்னாலும் வேலைக்காரி, வேலைக்காரி தான். வேலைக்காரி எப்படி வந்து விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்?" அப்படின்றாங்க. கெஜா அதிர்ச்சி அடைறாங்க.